திமுகவுடன் கூட்டணியா பிரேமலதா போடும் கணக்கு என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது பரஸ்பரம் முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இல்லையா, அது நலன் விசாரிப்பதற்கான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதை தாண்டி வேறு எதுவும் அரசியல் கணக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் எழும்பியது. கடந்த ஜூலை 31 அன்னைக்கு தான் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கிறது. அன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசினாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கிட்ட பேசுறாங்க. பேசும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதால அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கேப்டன் விஜயகாந்த் இதே போல உடம்பு சரியில்லாமல் இருந்த சமயத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து நலம் விசாரித்தார். அந்த மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்தது. இது ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு சந்திப்பு. பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் கூட இது முழுக்க ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் நடைபெற்ற சந்திப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேமுதிகவை வளப்படுத்தக்கூடிய பணிகள் வழக்கம் போல நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி கட்சியை பற்றியும் ஒரு வார்த்தை பேசிட்டு போனாங்க. இப்போ கூட்டணி பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு கூட்டணி பேச்சு பத்தி இடமில்லை, இன்னும் 7 அல்லது 8 மாதங்கள் இருக்கு. ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த தேமுதிகவின் மாநாட்டில் அறிவிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மக்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப மக்களையும் சந்தித்துட்டு இருக்காங்க. அப்போ கூட்டணி குறித்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சந்திப்பின் போது அவங்க தெளிவுபடுத்தினாங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையாக மறுத்தாலும் கூட இந்த சந்திப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவும் தான் நடந்திருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையும் இதுல நடந்திருக்கு அப்படின்னும் சில விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. முதல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய உடல்நிலை குறித்தும் முத்துவினுடைய மறைவுக்கு ஆறுதல் கூறிய பிரேமலதா விஜயகாந்த் அதற்கு பிறகு அரசியல் பேச்சுக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. 2 அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணும்போது அதுல ஒரு துளி கூட அரசியல் பேசாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நிச்சயமா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு தரதா சொல்லி ஏமாத்திட்டாங்க. இனி அந்த கூட்டணியில நீடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பிரேமலதா விஜயகாந்த் யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. எங்களுடைய தொண்டர்களும் திமுக கூட்டணிக்கு நிறைய பேர் போக விரும்புறாங்க. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டுகள் மற்றும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் இத்தனை தொகுதிகள் வேண்டும், பிரேமலதா தரப்புல அவங்களுடைய விருப்பமாக இரட்டை இலக்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம். அதுக்கு முதலமைச்சர் தரப்பு நாங்கள் ஒற்றை இலக்கில் சட்டமன்ற தொகுதிகளை தரோம், அதோட ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் உறுதியாக தரோம், தேமுதிக போட்டிடுறாங்க இல்லையா அந்த இடங்கள்ல கண்டிப்பாக வெற்றிக்காக திமுக உழைக்கும் அப்படின்லாம் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை கேட்ட பிரேமலதா விஜயகாந்த் சரி யோசித்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்ததாக விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. கண்டிப்பா அது உடல்நலம் விசாரிச்சிருக்காங்க. முத்துனுடைய மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்காங்க. அதற்கு பிறகு அரசியல் பேசியிருக்காங்க. இத்தனை சீட்டு வேணும், அதிமுக எங்களை ஏமாற்றிட்டாங்க, அதனால மீண்டும் அவங்களோட தொடர்றதுக்கான வாய்ப்பு குறைவு, அவங்களோட தொடரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம், நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் திமுகவோட இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு திமுக தரப்புல அவங்க என்ன சொல்லமோ அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள். ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவை ஏன் கூட்டணிக்குள்ள கொண்டு வர திமுக விரும்புறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ கூட்டணி இன்னும் வலுவாக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இன்னொரு விடயம் என்னன்னு பார்க்கும்போது மதிமுக பொறுத்த வரைக்கும் மதிமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைகோ சந்தித்தாரு. ஆனால் அதே சமயத்துல பிரதமர் நரேந்திர மோடியை துரை வைகோ சந்தித்தாரு. துரை வைகோடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக ஒரு கோரிக்கை முன்வச்சிருந்தாலும் கூட சந்திப்புகள் அப்படிங்கிறது பல கேள்விகளையும் யூகங்களையும் கிளப்பதாக மாற்று கருத்துக்களே. வைகோ திமுகவோட பயணிப்பது உறுதியாக இருந்தால் கூட துரை வைகோ என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வரைக்கும் அது தீரலே, அந்த சந்தேகம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால மதிமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மீதான விமர்சனங்களும் துரை வைகோவுடைய பாஜகவுடனான நெருக்கமும் திமுகவுக்கு சற்று அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர திமுக விரும்புறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. அதோட போன தேர்தலில் பார்க்கும்போது விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணியை எதிர்கொண்டு தேமுதிக ஒரு கடுமையான சவாலை உருவாக்கினாங்க, பெரிய அளவில் டப்பு கொடுத்தாங்க. அந்த கட்சியுடன் கூட்டணி வச்சோம் அப்படின்னா, அதாவது தேமுதிகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா
வாக்குகள் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு திமுக போடக்கூடிய கணக்காக இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்னு வாக்குகளை பிரிக்கலாம். அப்ப யாரையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அஜாக்கிரதை இருக்கக்கூடாது, யாராலும் கூட்டணிகளை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவில் தேமுதிகவை இணைக்கலாம் அப்படின்னு திமுகவுடைய கணக்காக இருக்கிறது. வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. அதனால பிரேமலதா நன்கு பேசக்கூடியவர், அவர் பிரச்சாரத்தில் பயன்படுத்துறது, களத்தில் கை கொடுக்கும் அப்படின்னும் திமுக கணக்கு போடுறாங்க. இதே போல பிரேமலதா விஜயகாந்தும் திமுக பக்கம் வர விரும்புவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. ஏன் அவங்க திமுக பக்கம் வர விரும்புறாங்கன்னா அவங்க அதுலயும் ஒரு கணக்கு போடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்தும் ஒரு கணக்கு போடுறதா சொல்லப்படுது. என்னன்னா, தொடர் தோல்வி தேமுதிகவை கொஞ்சம் சற்று சோர்வடைய வைத்திருக்கிறது. விஜயகாந்துடைய மறைவால தேமுதிக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதுல மாற்றுகிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை போட்டியிட்ட தேமுதிக திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில டெபாசிட் இழந்தாங்க. விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சார். இதைத் தொடர்ந்து ராஜ்யசபா சீட் பெற்று சகோதரர் சுதீஷை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாமா இல்ல விஜய் பிரபாகரனை அனுப்பலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டு தரதா நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புல மறுத்துட்டாங்க. இது பிரேமலதாவே ஒரு மிகுந்த அதிருப்திக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டால் கோபமடைந்த பிரேமலதா கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அப்ப பெரும்பாலான தேமுதிக நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பிரேமலதா விஜயகாந்த் திமுக பக்கம் செல்ல முடிவு எடுத்திருக்கார். இது 2 கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. அதை திமுகவுடைய முக்கிய நபர்களும் தெரிவிச்சுட்டு வராங்க மறைமுகமாக. பிரேமலதா கூடுதல் இடங்கள் கேட்டதால் பேச்சுவார்த்தையை இப்போ தேக்கமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவினுடைய ராஜ்யசபா சீட் மறுப்பு காரணமாக பிரேமலதா தன்னுடைய நிலைப்பாட்டை தளர்த்தி முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். ஆனா அரசியல் பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இந்த சந்திப்பு வெறும் தொடக்கம் தான். பேச்சுவார்த்தைகள் எந்த திசையை நோக்கி நகர்கின்றது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரேமலதா சாய்ஸ்ல விஜயும் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜய் தமிழக வெற்றி கழகமும் அவங்க கூட கூட்டணி அமைச்சாங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால விஜய் பக்கமும் போலாமாங்கிற ஆப்ஷன் தேமுதிகவுக்கு இருக்கிறது. தன்னுடைய கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை கட்டாயமாக சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடி தேமுதிகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வழக்கம் போல தேர்தல் நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று திமுக முதல் வாய்ப்பாகவும், 2ஆம் வாய்ப்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தையும் வைத்திருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும்.